Hi, hello friends, welcome back to my Tamil Edit YouTube channel. நீங்க ப்ரோல பாத்துப்பீங்க. ப்ரோல பார்த்த மாதிரி வீடியோ பார்த்தா எப்படி உங்களுக்கு பிடிச்ச ஒரு போட்டோ, உங்களுக்கு பிடிச்ச ஒரு போட்டோ, உங்க போட்டோவோ வெச்சி பார்த்தா எப்படி எடிட் பண்றது அப்படி நான் சொல்லி தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம சேனல் நீங்க புதுசா வந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்ப நான் போடுற ஒரு எடிஷன் அது நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். வேற போட்டோ சொல்லி வீடியோ ஷேர் பண்ணி தரணும். அவளை மறக்காம என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க எப்படி என்ன கான்டாக்ட் பண்ணனும் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க பாக்குறீங்க இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம இந்த இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி வாங்க நீங்க ப்ரோல பார்த்த வீடியோ எடிட் பண்றது அப்படி பார்த்தா இந்த வீடியோ எடிட் பண்றதுக்கு நிறைய மோஷன் அப்ளிகேஷன் இருக்குது. இந்த ஒரு அப்ளிகேஷன் தான் மட்டும் தான் உங்களால இந்த வீடியோ எடிட் பண்ணிக்க முடியும். இந்த அப்ளிகேஷன் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க கவலைப்பட தேவையில்ல. இந்த ஒரு அப்ளிகேஷன் லிங்க் பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்ல பின் மெசேஜ்ல இந்த ஒரு ஆப் கால் லிங்க் கொடுத்துருக்கேன். எடுத்துங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். எப்படி எடிட் பண்றது அப்படின்னு பார்த்தலாம். ஓகேங்களா? முதல்ல பார்த்தா பிளே ஸ்டோர் பார்த்தா ஓபன் பண்ணா பண்ணுங்க. பிளே ஸ்டோர் ஓபன் சாரி பிளே ஸ்டோர் பாருங்க. அலைட் மோஷன் ஆப் தான் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்க பர்த்டே எடிட் ஜஸ்ட் இந்த ஒரு ப்ராஜெக்ட் இருந்தால் மட்டும் தான் உங்களால இந்த வீடியோ பார்த்து எடிட் பண்ணிக்க முடியாது. இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ராஜெக்ட் பார்த்தா லிங்க் மூலம் ப்ராஜெக்ட் பார்த்தா உங்க ஆல்மோஸ்ட் ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படியே QR கோட் ஸ்கேன் பண்ணி பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா உங்க ஆல்மோஸ்ட் ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபாண்ட்டும் பார்த்தீங்கன்னா நீ ஃபாண்ட் பண்ண நம்ம டெலிகிராம் உங்களுக்கு 3 பத்தினா கொடுக்குறாங்களே ஃபாண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா QR கோடு அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் லிங்க். ஓகேங்களா? 3 பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்ல கொடுக்குறேன். நீங்க எடுத்துங்க. ஓகே நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் லிங்க்ல நீங்க எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க பாத்துருக்க அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோ நான் எப்ப அப்லோட் பண்ணிருக்கோம் அந்த டேட் பார்த்தா இருக்கும். அந்த டேட் நீங்க கரெக்டா நோட் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் குரூப்ல போயிட்டு அந்த ஒரு டேட் செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் அதுக்கப்புறம் தான் QR கோடு ஃபாண்ட் லிங்க் 3 மாதிரி சிம்பிளா எடுத்துக்கலாம். ஓகேங்க? இல்ல ப்ரோ நீங்க சொல்றது எனக்கு புரியல, உங்களுக்கு நீங்க கொடுக்குற ப்ராஜெக்ட் லிங்க்லாம் எப்படி எடுக்குதுன்னு தெரியல, கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க அப்படின்னா இந்த வீடியோ அதாவது இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் மெட்டீரியல் லிங்க்லாம் எப்படி எடுக்கிற சொல்லிட்டு பார்த்தா ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தா வீடியோ பார்த்தா யூடியூப்ல போட்டிருக்கேன். ஓகே அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க்லாம் உங்கள் ஆல்மோஸ்ட் ஆப் நீங்கள் இம்போர்ட் பண்ணா பண்ணிடுங்க. ஓகே பண்ணிட்டு பார்த்தா எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நிறைய பேர் வந்து ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணி எப்படி ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணுறது தெரியலன்னு கேட்குறீங்க. எப்படி ஆல்மோஸ்ட் ஆப்பில் ஃபாண்ட் பார்த்தா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராஜெக்ட் பார்த்தா இம்போர்ட் பண்ணுறது அப்படின்ட்டு அந்த வீடியோ பார்த்தா ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ போட்டுருக்கேன் யூடியூப்ல. அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. சரி ஓகே ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் அவங்க ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 2026 ஷோ ஆகும். அதுக்கப்புறம் தான் அது உங்கள் டேட் இருக்கும். ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டுங்க எங்கள் டீட்டெயில் குரூப்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் 26 இருக்கு. அது மாதிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எடிட் டெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 26 ஜனவரின்னு இருக்கும். அந்த இடத்துல அவங்களுடைய அதாவது உங்கள் பிடிச்சவங்க அதாவது உங்களுடைய ஃபோட்டோவோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க யாரோ ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறோம் அவங்களுடைய பர்த்டே என்ன எந்த டேட்டோ அந்த டேட்டை பார்த்தா கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல பார்த்தா போட்டுக்குங்க. ஓகேங்களா? போட்டுட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்தீங்க அப்படின்னா அந்த சேஞ்ச் ஆப்ஷன் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிங்க. அதுக்காக ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஹாப்பி பர்த்டே அப்புன்னு வருது. இந்த இடத்துல அவங்களோட நேம் என்னவோ அந்த நேம் பார்த்தா என்டர் பண்ணிங்க. அப்புன்ற மேலே கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட் கொடுத்து அவங்களோட நேம் என்னவோ அந்த நேம் பார்த்தா மாற்றிக்கிங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் சிம்பிளாக முடிச்சு அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு எஃபர்ட் ஆட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் எல்லாமே எஃபர்ட் ஆட் பண்ணி வச்சிருப்பேன். ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணால் மட்டும் ஓகேங்களா? உங்கள் ஃபோட்டோ பார்த்து ஆட் பண்ணிருக்கீங்க பார்த்தீங்களா? இந்த ஒரு பையனோட அதாவது இந்த ஒரு குழந்தையோட இமேஜ் ஆட் பண்ணியிருப்போம். பாயோட இமேஜ் இந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணிட்டு இங்கே கலர் ஃபில்ல வைக்கலாம். அந்த கலர் ஃபில்ல கொடுத்து இங்கே ஃபில் பண்ணுவாங்க. கிளிக் ஸ்டார் பட்டன் மாதிரி பார்த்தீங்கன்னா சின்னதாக அந்த ஸ்டார் பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா உங்கள் கேலரி இருக்க எல்லா ஃபோட்டோஸ் பார்த்தா வரும். இதில் எது உங்கள் குழந்தை அந்த யாரும் சேட் பண்ணி கிளிக் பண்ணோம் ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ன்னு கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பையனோட இமேஜ் பார்த்தா அதான் செட் ஆகிடும். செட் ஆகினா பார்த்தா கீழே மூணு ட்ரான்சாக்ஷன் ஆப்ஷன் ஷோ மாதிரி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஏர் ஆப்ஷன் மாதிரி கிளிக் பண்ணி அப்படின்னா ஜஸ்ட் கீழே ஃபோட்டோ பார்த்தா நகர்த்துற ஆப்ஷன் இருக்கும். அது மாதிரி பார்த்தா அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 90 செக்ஷன் இருக்கும். ஓகே ஜஸ்ட் கீழே ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இது ஜூம் பண்ணுறது ஜூம் அவுட் பண்ணுறது. ஓகேங்களா? அவ்வளோ சிம்பிள் தான். சிம்பிளாக முடிச்சிட்டிங்கன்னா போதும். இதே போல் கொடுத்துருக்க எல்லா இமேஜ் மேலே கிளிக் பண்ணி அந்த ஒரு பாயோட இமேஜ் பார்த்தா ஆட் பண்ணி பார்த்தா முடிச்சிங்க. ஓகேங்களா? சரி ஆட் பண்ணி முடிச்சு பார்த்தா எப்படி மொபைல் சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா இதே போல் லாஸ்ட் 2 வரைக்கும் ஓகேங்களா அவங்களுடைய ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணா பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டில் பார்த்தோன்னா பிக் டூ ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு முடியும். அந்த இடத்துல பார்த்தா இங்கே அப்புன்னு இருக்கும். இங்கே ஒரு அப்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட் கொடுத்து பார்த்தா அப்புன்ற இடத்துல அவங்களோட அந்த பையனோட நேம் பண்ணுவோம். அவங்க நேமை பார்த்தா என்டர் பண்ணிட்டு மேலே ஏற பண்ணுங்க. அது மாதிரி கிளிக் பண்ணிட்டு இதில் வீடியோ 100 பிக்சர் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அந்த எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அவ்வளோ 2 மினிட்ஸோட முடிச்சதுனா உங்களுடைய கேலரியில் எந்த வீடியோ சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தா வீடியோ பார்த்தா எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ முடிச்சு இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் சூப்பரான தரமான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.